என்கின்ற போது புலம்பெயர் நாடுகள், அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு அடிமட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய நிதி பங்களிப்பில் இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இதில் 2 விடயங்கள் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, இணைந்தகர அமைப்பிலே பயணித்து பல்வேறு வகையிலே அவருடைய நிதி பங்களிப்பு, சரீர உதவிகளை செய்து கொண்டிருந்த, எங்களோடு இன்று வரையும் பயணிக்கின்றார் என்கின்ற உணர்வோடு இருக்கின்ற மார்க்கண்டு ஜெகன் அண்ணாவினுடைய நினைவாக ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு மகத்தான சேவை. இதை தாண்டி வெளிநாடுகளே சென்றிருக்கின்றவர்கள் நாங்கள் நினைப்பதைப் போன்று பணங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் நாளாந்தம் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் அந்த அரசுக்காக கட்டுகின்ற வரிப்பணங்களுக்கு மேலாக தங்களுடைய வாழ்வைக்காக செலவழிக்கின்ற பணத்தை தாண்டி இங்கே இருக்கின்ற மாணவர்களும் தங்களுடைய கல்வி நடவடிக்கையின் ஊடாக தமிழ் பேசுகின்ற உறவுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையை மையமாக கொண்டுதான் இரவு பகல் பாராது பொது சேவைகள் மற்றும் தங்களுடைய நேரங்களில் மேலதிக நேரமாக நாங்கள் சொல்லுவோம் ஓட்டி என்று சொல்லுவோம், அதே மாதிரியாக வேலைகளை செய்து அதிலே பாதையோரங்களில் கிடக்கின்ற போத்தல்களை குறைக்கி, அங்கே இருக்கின்ற காகிதங்களை குறைக்கி, அதிலே வருகின்ற நிதி பணத்தை தான் இங்கு செலவழிக்கின்றார்கள். மிக சிரமமான ஒரு விஷயம். இதை தாண்டி அந்த நாட்டிலே எங்காவது ஒரு நிகழ்வு நடைபெறுமாக இருந்தால் அந்த நிகழ்வுகளிலே தங்களுடைய வேலைகளை பொருட்படுத்தாமல், அது கொட்டுகின்ற பனியாக இருக்கும் அல்லது அதிக வெயிலாக இருக்கும், மழையாக இருக்கும், அந்த இடத்திலே போய் அந்த சூழலில் எதை விற்பனை செய்தால் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதை இரவு பகலாக சிந்திப்பார்கள். அவ்வாறு சிந்திக்கின்ற போது அது சர்வத் விற்பார்கள், இளநி விற்பார்கள், அல்லது ஏதாவது ஒரு சமையலை தாங்களே தயார் செய்து அதை விற்பார்கள். அவ்வாறு விற்று கிடைக்கின்ற அந்த பணத்தை எங்கெல்லாம் கல்வி மறுக்கப்படுகின்றதோ அல்லது இணைந்த கரத்தினுடைய நோக்கமாக இருக்கின்ற ஒரு விடயம், கல்வி எப்போதும் வறுமையும் ஏழ்மையும் தடையாக இருக்கக்கூடாது கல்வியை பெறுவதற்கு என்ற பிரதேசங்கள், என்ற மாணவர்கள், என்ற கிராமங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த அதிபருடைய அந்த சமூகத்தினுடைய உற்சாகத்தை மையமாக கொண்டு இந்த கல்வி நிலைய செயற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றனர். ஆகவே மாணவ செல்வங்களும் இங்கிருக்கின்ற பெற்றோர்களும் மிக அவதானமாக நீங்கள் ஒரு விடயத்தை நினைவு கூற வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். ஒரு அமரத்துவம் அடைந்த ஒரு ஆத்மாவுக்காக செய்யப்படுகின்ற ஆத்மார்த்த ரீதியான ஒரு நிகழ்வு. இதை தாண்டி புலம்பெயர் நாடுகளிலே தங்களுடைய ஆடம்பர வாழ்வை, தங்களுடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்கின்ற ஆடம்பர செலவுகளை தாங்கள் ஒரு புது உடை அணிகின்றதை தவிர்த்து இருக்கின்ற உடைகளை அணிந்து கொண்டு எடுக்கின்ற மீதமான பணத்தை கொண்டு இந்த கல்வி சேவை ஆரம்பிக்கப்படுகின்றது. அதை சிறப்பாக அல்லது அதற்கான நன்றி உணர்வை அல்லது நன்றியை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் என்றால், பெற்றோர்கள் இந்த வகுப்பு நடைபெறுகின்ற போது தொடர்ச்சியாக ஒரு நாள் ஒரு பெற்றோர் இங்கு வந்து மாணவர்களை சரியாக கண்காணித்திருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற பாடசாலையின் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற விபத்துக்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களிடமிருந்து வருகின்ற விடயதானங்களாக இருந்தாலும் சரி, பாடசாலையினுடைய சொத்து எல்லாவற்றுக்குமே பொறுப்பாகவும் அதனை பாதுகாப்பாகவும் பேண வேண்டியது இந்த மாணவ செல்வங்களும் பெற்றோர். கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் இந்த நம்பரோட இருந்து அண்ணா சொன்னதுக்கு பிறகு 2 நாள் என்னன்னு சொன்னா நாங்க கணித பாட வகுப்பு ஆரம்பிக்க வந்திருக்கோம். இந்த 2க்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. சுருக்கமா நான் 1 நிமிஷத்துல சொல்லிடுறேன். உங்களை போலதான் உங்களுக்கு வயசு எத்தனை? 16 வயசுல ஒரு ஆளுக்கு வந்து நித்திர கொண்டா அவருக்கு கணக்கு தான் வருமா, நம்பர்ஸ் அவருடைய கனவுல விளையாடு. அவர் சொல்றாராம், அம்மா எனக்கு நாமகிரி தாயார். அம்மாட்ட போய் சொல்லுவார், அம்மா எனக்கு நாமகிரி தாயார் வந்து ஏதோ கணக்கு சொல்லித்தாரா, ஏதோ கணக்கு சொல்லித்தாரான்னு. அவருக்கு கணிதத்தை தவிர வேற எந்த பாடமும் உருப்படியா ஓடாது, கணிதம் மட்டும்தான் அப்படி வரும். அவருடைய பேர் வந்து ராமானுஜன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படலண்டா எத்தனையோ பேரை நாங்க தேடி பார்த்திருக்கோம். கணிதத்தை விரும்பி படிக்கிறவங்க இன்னும் தேடி பாருங்க, இன்னும் விரும்பி படிப்பீங்க. அந்த ராமானுஜர் என்ன செய்தார் சொல்லி சொன்னா, 16 வயசுல கிட்டத்தட்ட 25-30 வயது இளைஞர்கள் செய்யக்கூடிய கணிதத்தை அவர் செய்தார். செய்யக்கூடிய சூத்திரங்களை வந்து அவர் சோல்வ் பண்ணார். பல்வேறுபட்ட புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கணிதத்தில் அவர் கண்டுபிடிச்சார். எத்தனை வயசுல?
எத்தனை வயசுல? 16 வயசுல. அவர் சொல்லுவார் அம்மாட்ட போய், நாமகிரி தாய் வந்து எனக்கு கணிதம் சொல்லித்தாருன்னு. அந்த தாயார் என்று சொன்னா உங்களோட மனதுதான், உங்களோட ஆள் மனது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் கணிதத்தை செய்துட்டு அந்த நினைப்பிலே படுப்பாராம். நாங்க என்ன செய்வோம்? நாங்க ஸ்டேட்டஸ் போட்டதை திரும்ப பார்த்தாங்களோ தெரியல, எடுத்து போட்டு நாங்க படிப்போம். ஆனா அவர் என்ன செய்தார்? இந்த கணிதத்தை எண்ணத்தோட படித்தார். இந்த எண்ணினுடைய வரலாறு என்று சொல்லி சொன்னா பாருங்க, அவர் லண்டன்ல வந்து 1919ஆம் ஆண்டு லண்டன் மருத்துவமனையில வந்து உடல்நல குறைவால வந்து அப்படியே வைத்தியசாலையில இருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காக கார்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆங்கிலேயர், என்ன பேர்? கார்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆங்கிலேயர் அவரை சந்திக்கிறதுக்கு வாரார். டாக்ஸில வாரார். வந்துட்டு சொல்றார், இப்ப அது ஒரு பெரிய கதை, சுருக்கமா சொல்ல போனா வந்துட்டு சொல்றார், அந்த டாக்ஸில வந்த நான், அந்த டாக்ஸில நம்பர் 1729. எனக்கு இந்த நம்பர் பிடிக்கல, ரொம்ப போரான நம்பரா இருக்கு என்று சொல்லி ராமானுஜர் சொல்றேன். ராமானுஜர் உடனே அந்த சொல்ல கடவதே சொல்றார், இது வந்து ஒரு போரான நம்பர் இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்டான நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது கணிதம் நீங்க கூட படிச்சீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு விளங்கும். எல்லாருக்கும் கணம் தெரியும், வர்க்கம் தெரியுமா? கணம் தெரியுமா? கணம் என்ன? 3 தரம் பெருக்கிறது. அதாவது இந்த எண்ணினுடைய ஸ்பெஷல் என்று சொல்லி சொன்னா, 1 கணம் சக 12 கணம், இது 3ஐயும் கூட்டினீங்க, இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா இந்த எண் வரும். அதே போல 9 கணம் 10 கணத்தை சேர்த்தாலும் இந்த எண் வரும். இது என்ன, இது இவ்வளவு ஸ்பெஷல் அப்படி என்று சொல்லி சொன்னா, சாதாரணமாக நாங்க 100 எடுத்துக்கொள்வோம், 100 என்ற தானத்தை எடுத்துக்கொள்வோம், அல்லது கணம் வார ஏதாவது ஒரு தானத்தை 81 எடுத்துக்கொள்வோம், அல்லது 27 எடுத்துக்கொள்வோம். 2 எண்களை சேர்த்து கணங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியாது. இது கணக்கில் இருக்கிற, நீங்க கணிதம் நீங்க படிச்சுங்கன்னு சொல்லி சொன்னா அண்ணாக்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, உங்களுக்கு இது விளங்கும். அல்லது நான் திரும்ப இன்னொரு தடவை எங்களை இணைந்தகரம் அமைப்பு சார்பாக நான் வந்து இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால், 2 எண்கள், அதாவது 2 சோடிகள், 1 கணமும் 12 கணத்தை கூட்டினாலும் அது வரும், 9 கணமும் 10 கணத்தை சேர்த்தாலும் அது வரும். அதுதான் ஆக சிறந்த, அதாவது ஆக குறைந்த ஒரு எண்ணாக ராமானுஜர் அவர்களால முதல்ல கண்டுபிடிக்கப்படுது. எப்படி கண்டுபிடிக்கப்படுது? அவர் நம்பர் வந்து சொல்றார், ஒரு போரான நம்பர் என்றார். அந்த போரான நம்பர் தான் ராமானுஜருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. இதை ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அவர் எண்களை கடவுளாக பார்க்கிறார், ஒவ்வொரு எண்களையும் கடவுளாக பார்க்கிறார், ஒவ்வொரு எண்களையும் ஆராய்ச்சி செய்கிறார். இப்ப நீங்க கணிதம் படிக்கிற பிள்ளைகள் கணக்க பார்த்துட்டு பயப்படாம, இதுக்கு விட வருமா விட வராதா, நாங்க செய்யலாமா இயலாதா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து ஆர்வமா கணக்க ராமானுஜரை போலதான் நாமகிரி தாயார் அவருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி உங்களோட மனசுக்குள்ள யாராவது ஒரு ஜீசஸ் வந்து சொல்லி தருவா, யாராவது ஒரு அல்லாஹ் வந்து சொல்லி தருவா, யாராவது ஒரு சிவன் வந்து சொல்லி தருவா. உங்களோட ஆழ் மனதுக்குள்ள கேட்டு கணிதத்தை செய்து படிச்சு கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும் என்றதுக்காகத்தான் இப்படியான வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுது. ஆகவே இந்த வகுப்புகளை ஆரம்பித்த அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய இணைந்தகரம் அமைப்பினர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்னொரு ஒரே ஒரு விடயம் பிள்ளைகள், கணித பாடம் ஃபெயில் என்று சொல்லி சொன்னா நீங்க டெக்னிக்கல் கூட இப்ப போய் படிக்க இயலாது, அப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. இன்னைக்கு நாங்க எங்களோட தமிழ் பேசுகின்ற சமூகத்தை எடுத்துக்கொண்டால் கணித பாடத்துல தான் அதிகளவான பின்னடைவுகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்குது. அப்படி இல்லாம கணித பாடத்துல அதிக சித்திகளை நீங்க பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு, எதிர்காலத்துல வந்து என்னால் முடிந்த இணைந்தகரம் அமைப்பு சார்பாக என்னால் முடிந்த சின்ன பங்களிப்பு அதிபர்கிட்டே நான் காலையில சொல்லியிருந்தேன். முடிந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தரமாவது வந்து உங்களுக்கும் நானும் வந்து கணித பாடத்தை நானும் சொல்லித்தாரன். ஆகவே இந்த வாய்ப்பை தந்த எங்களுடைய இணைந்தகரம் அமைப்பினருக்கு நாங்கள் மனம் நிறைந்த நன்றிகளை, கொஞ்சம் கையை தட்டுவோம் இணைந்தகரம். சரி, எங்கட ஜெகநாத் ஒரு கைதட்டு இல்லையா? சகோதரி இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆகவே இந்த பணி தொடர்ச்சியாக அவருடைய பேரினால் சிறப்பாக நடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஜெகனண்ணாவை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அவர்களே, அன்புமிக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர அன்பின் பணிவு. இணைந்தகரங்கள் அமைப்பானது நாங்கள் இதுவரை காலமும் அறிந்திருந்தோம், நாடளாவிய ரீதியில் பின்தங்கிய பிரதேசங்களில் வாழுகின்ற நலிவுற்ற மாணவர்களின் கற்றல் தேவைக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குவதும், பாடசாலைகளுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆசிரிய வளவாளர்களை நியமிப்பதும்,
ஏனைய பல சமூக பணிகளையும் செய்து கொண்டிருப்பதை முன்னிட்டு நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களோடு இணைந்து செயற்பட்டிருக்கின்றோம், மன மகிழ்வடைந்திருக்கின்றோம். ஆனால் சற்று வித்தியாசமாக இந்த நிகழ்வை அவர்கள் முன்கொண்டு செல்வதையிட்டு நான் மிகவும் பூரிப்படைகின்றேன். ஏனெனில் இந்த இணைந்த கரங்கள் உறவுகளோடு மிக நீண்ட காலமாக இணைந்து பயணித்த ஒரு சமூக ஆர்வலர் மரணிக்கின்ற போது அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த நலிவுற்ற மாணவர்களுக்காக, அதாவது ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்ற பாடசாலைகளை இனங்கண்டு அந்த இறந்த ஆத்மாக்களின் ஆத்ம சாந்தி வேண்டி அவர்களுடைய ஞாபகமாக இந்த கற்பிப்பதற்கான ஆசிரிய வளவாளர்களை நியமிப்பதையிட்டு இந்த இணைந்த கரங்கள் உறவுகள் அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனெனில் இவர்களுடைய பணியை பொறுத்தவரையில் நம்மால் நாவால் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இணைந்த கரங்கள் அமைப்பினுடைய சேவை இருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக இனம், மதம், மொழி என்பதற்கு அப்பால் இந்த நாட்டில் உள்ள பல்வேறு பிரதேசங்களில் காணப்படுகின்ற இந்த ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் பலப்பற்றாக்குறை, ஏனைய சமூகத்தில் உள்ள தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள், இவ்வாறான பல தேவைகளை இனங்கண்டு இந்த இணைந்த கரங்கள் உறவுகள், புலம்பெயர் உறவுகள் ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பல்வேறு விதமான சிரமங்களுக்கு மத்தியில் தாங்கள் உழைக்கின்ற அந்த நாளாந்த வருவாயிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை இந்த கல்வி சேவைக்காகவும் சமூக சேவைக்காகவும் அவர்கள் ஒன்று திரட்டி இவ்வாறான மாணவர்களுக்கு இந்த நீண்டு நிலைத்து நிற்கக்கூடிய இந்த கல்விக்காக அவர்கள் வழங்குவதையிட்டு நாங்கள் மனமகிழ்வு அடைகின்றோம். இந்த அதாவது இணைந்த கரங்கள் அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் எங்கெல்லாம் செல்ல முடியாது என்று நினைக்கின்றோமோ இந்த நாட்டில் உள்ள மிகவும் வறுமையான பின்தங்கிய பிரதேசங்களுக்கு அவர்களுடைய சேவை சென்றடைவதையிட்டு நாம் மனமகிழ்வடைகின்றேன். அதேவேளை இன்றைய இந்த அமரத்துவம் அடைந்த மார்க்கண்டு ஜெகநாதன் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த பாடசாலைக்கும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதையிட்டு நாங்கள் மனமகிழ்வு அடைகின்றோம். இந்த செயற்பாட்டில் கலந்து கொண்டு இந்த வகுப்புகளுக்கு சொன்ன மாதிரி வகுப்புகளுக்கு வருகின்ற போது இடைவிட்ட நிலைமையில் இருக்காமல் தொடர்ச்சியாக வந்து அதனை பயன்பெற்று ஒரு எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேணும்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதுக்கு கட்டாயம் உதவி செய்ய வேணும். அதுக்கு மிக உறுதுணையாக பெற்றோர் நீங்கள் தான் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லப்படுற நேர சுசிக்கு அமைவாக நீங்கள் கட்டாயம் உங்களோட மாணவர் செல்வங்களை அனுப்புங்க, அதனூடாக பயன்பெறுங்க, எதிர்காலம் நல்ல அமைய வேணும். இதனால் எங்களுக்கு இரண்டாவது பேச்சங்கள் அந்த பாடசாலையோட நீங்கள் நல்ல பெறுபேறு எடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற பெறுபேறு பாடசாலைக்கு மட்டுமில்லை, இங்கே வருகின்ற உங்களுக்கு நல்ல சேவைகள் ஆற்றி அந்த நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாணவச்சங்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆகவே நான் கூட இறுதியாக கேட்டுக்கொண்டினால் பாடசாலைக்கு வருகின்ற போது இந்த வகுப்புக்கு வரும்போது இடைவிடாமல் தொடர்ச்சியாக வந்து தொடர்ச்சியாக அந்த கற்றல் செயற்பாட்டை ஈடுபட்டு எல்லாரும் எதிர்காலத்தில் நல்ல முறையில் நல்ல பொறுப்பு எடுக்க வேண்டும் சொல்லி வாழ்த்தி இந்த ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் சந்தர்ப்பத்தில் நன்றியை தெரிவித்து எனக்கு இடமளித்து வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் நேரத்தினை கருத்தில் கொண்டு பொதுவான நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மறைந்தாலும் இந்த நிமிடம் எங்களோடு இந்த இடத்திலே ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜெகனண்ணா அவருக்கு நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய பாதத்திலே அவரை சேர்த்திருப்பார். காரணம், உங்களைப் போல்தான் ஒரு சுறுசுறுப்பானவர். நீங்க எப்படி பாடசாலை வாழ்க்கையில வந்து சுறுசுறுப்பா இருக்கிறீங்களோ அதை போலதான் எங்களுடைய ஜெகனண்ணா ஒரு ஒரு சிறந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு இளைஞராகும். அவருக்கு வந்து 30+ என்ன ஒருத்தர் சிரிக்க காணல, பசிக்குதா அப்படியே உருவாண்டு இருக்கீங்க எல்லாரும், நிமிந்துடுங்க பாப்பா மடிவா. சரி, ஆனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா 20-25 வயசு ஒரு இளைஞர்ட சுறுசுறுப்பு அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த நான் அவரோடு பயணிச்ச ஒரு இடத்துல கண்ட ஒரு சின்ன ஒரு அனுபவம்.
நாங்க எங்களுடைய இணைந்தகரம் அமைப்பினூடாக கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு முதல் இருக்கும் நாங்க வாகரி பிரதேசம் கட்டுமுறிவு பிரதேசத்துக்கு போயிருந்தோம். நாங்க ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்து அந்த பிரதேசத்துக்கு போயிருந்தாங்க. அதாவது அந்த பிரதேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னா, வாகனம் இப்ப நாங்க எங்களுடைய உகந்த காட்டுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். உகந்த நடந்து போனாங்க எத்தனை பேர் கதிராம கைத்துங்க எத்தனை ஓயத்தானே அம்மாக்கள் ஓயிருக்காங்க. சரி, இதுல எல்லாம் பாத்திருக்கிறீங்க, போன்ல பாத்திருக்கிறீங்க தானே. அந்த அப்படி இருக்கும் பாதைகள், அப்படி ஒரு கஷ்டமான பிரதேசத்துல போய்தான் நாங்க கற்றல் உபகரணங்கள் கொடுக்கறதுக்கு அண்ணா வந்திருந்தார் எங்களோட. அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம், இதுல எத்தனை பேருக்கு அண்ணாக்கள் எங்களோட வந்தவங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அங்க ஒரு அம்மா வந்து கேட்கிறா, தந்த பிள்ளைக்கு வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்ல, அன்றாடம் சாப்பிடறதுக்கு எங்களால முடியல, ஏதாவது எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே அவர பாக்கெட்ல இருந்த காசு அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்குது காசு. நான் நினைக்கிறேன் ஒரு 5000 ரூபாய் தாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அவர் பாக்கெட்ல இருக்குது. அந்த தாள் எடுத்து கொடுக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அண்ணா போக்குல உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். பிரச்சனை இல்ல தம்பி என்றார். அதை அப்படி எடுத்து கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட அவர் சொல்றார், இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றார். அதுக்கு அவர் சொல்றார், அடுத்த முறை நாங்க வருவோம், இங்க வந்து தேன் நல்ல டேஸ்டா இருக்குமாமே, எனக்கு கொஞ்சம் தேன் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த முறை நாங்க போக மாட்டோம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். இருந்தாலும் அந்த அவங்களுடைய மனநிலையை நாங்க சந்தோஷப்படுத்த வேண்டும்ன்றதுக்காக அவர் சொன்ன வசனம் வந்து, இந்த காசை வந்து நீங்க சும்மா வச்சுக்கொள்ள வேணாம், எனக்கு கொஞ்சம் தேன் எடுத்து வைங்க, நான் பிறகு வார் கைமாறா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தன்னிட்ட இருக்கும் போது ஒரு கொடுத்து பழகிய ஒரு உள்ளம்தான் இன்றைக்கு இறையடி சேர்ந்திருக்கிறார். அவருடைய நினைவாகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு இப்படியான ஒரு ஆசிரியர்களை வச்சு எங்களுடைய அதிபர்களுடைய தலைமையில இப்படியான வகுப்புகளை நாங்க ஆரம்பிக்க இருக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு நிமிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துட்டு முடிக்கலாம் என்று இருக்கிறேன். மாணவர்களுக்காக உதவி செய்ய உறவினர்களுக்கு தம்பியும் சாரியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அவனை நினைச்சிருந்தா இங்கே முன்னேறி அப்படியா உள்ளார நீங்கள் உங்களோட அண்ணாவை நினைச்சிட்டு படிக்க உள்ளே, நீங்கள் எல்லாம் நல்லா வருவீங்க. அவருக்கு எல்லாரும் முன்னேற்றம் பண்ணுறேன் நான் வேண்டாம் இந்த போல் கோல் எடுப்பேன் 4 மணி அக்கா பின்னே 2 ஸ்பூன் சொல்லிப்போம், எங்கே போகிறேன்னு ஏது போகிறேன்னு சொல்ல மாட்டான். அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் தான் பார்க்கணும். நான் ஒன்றுவரே இல்லையா இந்த இணைந்தகரங்கள் பதாதையோட நிற்பான், எங்கே போகிறான் எங்கே வரான் என்ன செய்கிறான்னு ஒன்றுமே எங்களுக்கு 4 வருஷமாக எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தாதுவன் என்ன செய்கிறான் எது செய்கிறான்னு முடியலப்பா. எனக்கு தான் யாருக்கு என்னதோ எனக்கு தான் பெரிய ஒரு விழப்பு. இந்த வைத்தியத்துறையில் எனக்கு பக்கம் மாதிரி எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கே சொல்லிவிட்டாரு. உங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட நான் வினயமாக கேட்கறது, நீங்கள் அவனை நினைச்சிட்டு படியுங்க, அவங்க உதவி செய்வாங்க. நீங்கள் படிங்க, நீங்கள் எல்லாம் நல்லா வரையும் பெற்றோர்களும் அதுக்கு சார்பாக இருந்துட்டு பிள்ளைகளை ஊக்குவிங்க. இது உங்களுக்கு பெரிய ஒரு உதவி இது செய்கிறது. கொஞ்சம் அதை நீங்கள் கருத்தி கொண்டு இந்த படித்தா காணும், அவ்வளோதான் படித்து சமூகத்தில் ஒரு நல்ல பிரஜைகளாக வாங்க. அவனை போல அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த இல்லை ஏலாது தெரியாது இது மூன்றுமே அவனோட வரலாறுலே கிடையாது. அப்படி அது மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு அவனோட ஆத்மா சாந்திக்காக நீங்கள் அப்படியே படிச்சுட்டு போக அவ்வளோ நின்னாலும் சொல்லலை. இந்த ஒரு திரும்ப நன்றி.